டேய் இன்னைக்கு கிறிஸ்மஸ்டா, நம்ம டிஸ்கோ பார்ட்டிக்கு போலாமா? போலாமே, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பிடிக்கும் ஆனா பிடிக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் பேட்மேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் லைட்னிங். என் பேரு பேட் டிராப். அதையாண்டா சோகமா சொல்ற? அதானே, சோகமா சொல்லாத, சந்தோஷமா சொல்லு. சரிடா, இப்ப பாரு. மை நேம் இஸ் பேட் டிராப். டேய் பசிக்குதுடா. ஆமாண்டா, ரொம்ப பசிக்குதுடா. எனக்கு வயிறெல்லாம் கலக்குது, பசிக்குது. சாரி காய்ஸ், இன்னைக்கு நாங்க சாப்பிட போறோம். இன்னைக்கு நாங்க டிஜேவா இல்லை. ஆமா காய்ஸ், சாரி காய்ஸ், நாங்க இன்னைக்கு டிஜே இல்ல. சரி வாங்க டக்குனு சேரும், இல்லைன்னா நம்மளை கூப்பிட போறாங்க டிஜேக்கு. வாங்க ஓடிடுவோம். சரி வாங்க கஃபேக்குள்ள போவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கஃபே ஒரே ரொம்ப நேரம் பிடிச்சி கிடக்குது. அந்த கண்ணாடியில பார்த்தீங்கன்னா நிறைய ஆளுங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள போனா ஒருத்தவன் இருக்க மாட்டான். கண்ணாடியில ஸ்டிக்கரை ஒட்டி எல்லாரையும் ஏமாத்துறான். ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் அப்ப நம்பல இவ்வளோ கூட்டம் ஒரு இடத்துக்கு வருவாங்கன்னா. இப்பதான் புரியுது. வெயிட் பண்ண தேவை, வயிறு ஒரு மாதிரி இருக்கு. உள்ள போய் முதல் சாப்பிடுவோம். என்னடா கஃபேக்குள்ள யாருமே இல்லை? இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன்? ஸ்டிக்கர்னு சொன்னல. ஆமாண்டா, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. ஏய், இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்குடா. சரிடா, ஆமால இன்னைக்கு உனக்கு எக்ஸாம், போயிட்டு எழுதிட்டு வா. ஆனால் அது ஸ்கூல் கிடையாது, காலேஜ். தம்பிகளா, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம்? சாப்பிட தான் வந்திருக்கோம். அது சரி, நீ யாரு? நான் தான் இந்த ஹோட்டலோட மேனேஜர். எல்லாமே உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட? என்ன இருக்கோ எடுத்துட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. மொதல் எனக்கு காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க, அதுபடிதான் நான் பில் கொடுக்க முடியும். ஒரு பீஸா கொடுங்க சார். இந்த கஃபேல டீயும் பீஸாவும் தான் இருக்கு. ஒரு டீ விலை 100 ரூபா, ஒரு பீஸா விலை 2000 ரூபா. அவ்வளோ கிளாஸுக்கு நாங்கள் எங்கே சேர்ப்போம்? டேய் வாங்கடா, வேற எங்கேயா கூட போய் சாப்பிட்டுக்கலாம். டேய் என்னடா ஓசியில் வந்திருக்கீங்களா? வாங்கடா, ஓடிடுவோம். அது நம்மளை அடிச்சிட்டாரு, அதனால ஓடிடுவோம். ஓடிடும். ஏய், என்னடா சர்ச்சுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? ஏதாவது ஓசியில் தருவாங்களான்னு சர்ச்சில் தருவாங்கல்ல. பாப்போம் எவனா தரான்னு. அதுவும் நம்மளுக்கு யாராவது தருவாங்களா? யாரு இல்லை நீ? நான் தான் இந்த சர்ச்சோட ஓனரு. சார், எதா இருந்தா சார், எதா இருந்தால் சாப்பிட தாங்க சார். 100 நாளாக சாப்பிடாம இருக்கேன் சார். 100 நாளா சாப்பிடாம இருந்தா இன்னத்துக்குலாம் நீ இங்கே இருந்திருக்கவே மாட்டியே. சரி ஓகே. உங்களுக்கு சாப்பாடும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இங்க இருந்து ஓடிடுங்க. பேட்மேன், பேட்மேன், உன்னைய நம்பி தானே பேட்மேன் வந்தேன். கடைசியில் அவமானம் தான் மிச்சம் பேட்மேன். புரியுதுரா. எனக்கு என்ன தெரியுமா இந்த ஆள் இப்படி பண்ணுவாங்க. சரிங்க சார், அப்போ நாங்கள் கிளம்புங்கடா. நான் கோவத்துக்குள்ளே கிளம்பிடுங்க. நான் சிரிச்ச முகமாக இருப்பேன், ஆனால் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். சரிடா, இப்போ என்ன பண்ணுறது? ஆரம்பிச்ச இடத்துலேருந்து வந்தோம், ஒரு சாப்பாடு கிடைக்கல, தங்க வீடு கூட இல்லை. புரியுதுரா, என்ன பண்ண சொல்ற? எனக்கு ஒரு ஐடியா. உன் வீட்டுக்கு போய் பார்ப்போம், எதாவது சாப்பாடு இருக்கான்னு. வாங்க போ, அவன் வீட்டுக்கு முதல் போ. சரி ஓகே, ஆனால் எந்த உணவு பண்ணாமல் இருக்கணும். டேய் என்னடா கிச்சனுக்கு கூட்டு? கிச்சனில் தானடா சாப்பாடு இருக்கும். ஏய், நீ தானடா கிச்சன்லேருந்து சாப்பாடு எடுத்துன்னு வரணும். நாங்கள் டைனிங் ஹாலில் தானடா உட்காரணும். டைனிங் ஹாலுக்கு போகக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்கடா. நான் என்னடா பண்ணுவேன்? டேய் சாப்பாடு அது கிடச்சிச்சு, டக்குன்னு சாப்பிட்ணுண்டா. முதல் இவங்கிட்ட சாப்பாடு இருக்கான்னு கேட்போம். அது என்ன டைனிங் ஹாலில் சாப்பிட்டா என்ன, இங்கே சாப்பிட்டா என்ன? டேய், கௌரவ குலைச்சல் ஆயிரும்டா. டேய், கௌரவ பச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சாப்பாடு கிடைக்காது. டேய், நான் ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு வரேன்டா, ஏதா சாப்பாடு இருக்கு. டேய், ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லைடா.
டேய் பேட்மேனுக்கு ஏதோ ஆயிடுச்சுடா. அவன் முகுதெல்லாம் வளைஞ்சிருக்குடா, பாருங்கடா. ஆமாண்டா, என்னடா ஆச்சு பேட்மேன்? சாப்பிடாம நெலிஞ்சு உடஞ்சு போயிட்டேன்டா. உங்களைய விட்டுட்டு நான் போறேன். பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். டேய் பேட்மேன் நடிச்சுட்டு வீட்டுக்கே போயிட்டான்டா. நம்ம என்ன பண்றது இப்ப? சரி வா, அதான் சாப்பிடல. வா, உங்ககிட்டயும் இல்லை, அந்த பேட்மேனும் வீட்டுக்கு போயிட்டான். அவன் எப்படிதான் சாப்பிடாம என்ன போறானோ. சரிடா, அப்ப நீ உன் வீட்டுக்கு போடா, நான் இங்கதான் இருக்கணும். பாய்டா, பாய் பாய். ஒருத்தா ஒழுங்கா இல்லை, பாய் பாய்னு சொல்லிட்டு போறத பாரு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எனக்கு சாப்பாடை போட்டு போங்க. பாய் பாய்.